ஓம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. காஸ்மோவிய நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் கேரளா சோட்டானிக்கரை பகவதி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாவச வருஷம் ஐப்பசி மாதம் 25ஆம் நாள். இன்று காலை 7 மணி 6 நிமிஷம் வரை சஷ்டி திதி உள்ளது. அதன் பின்னர் சப்தமி திதி உள்ள நாள். இன்று அதிகாலை 1 மணி 40 நிமிஷம் வரை புனர்பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் பூச நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று அதிகாலை 1 மணி 40 நிமிஷம் வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகமும் உள்ள நாள். இன்று கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். ஸ்டபனாக இருக்காதீங்க. நான் தான் பண்ணணும், நான் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் வெற்றி உங்களுடைய கையில். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎஃப்ஏ, சிஐஎம்ஏ, ஏசிசிஏ, கம்பெனி செக்ரட்டரிஷிப் இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கும், அதே மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு முயற்சி செய்யும் மாணவர்கள், லாங்குவேஜ் ட்ரைனிங் எடுக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்கள் உங்களுக்கு பிடித்த பொருளை வாங்கி சந்தோஷமாக இருப்பீங்க. ஆண்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். தம்பதிகள் சந்தோஷமாக இருப்பீங்க, அந்யோன்யமாக இருப்பீர்கள். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் எடுத்து பண்ணுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்மன் வழிபாடு. அன்னபூரணி அம்மனுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடும் விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபராசி என்பர்களே, சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டிய நாள். அதனால தான் யாருக்கும் ஏதாவது ப்ராமிஸ் பண்ணால் அதை கவனமாக பண்ணணும், இல்லைன்னா பிரச்சனை தான். மாணவர்களுக்கு ஏற்றமும் இறக்கமும் உள்ள நாள். பிரயாணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அறிமுகம் இல்லாதவர்களிடம் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. வண்டி வாகனங்களால் சில தேவையில்லா செலவு வந்து சேரும். செகண்ட் ஹேண்ட் கார் சேல்ஸ் பண்ணுபவர்கள், டைல்ஸ் வியாபாரம், பேட்டரி கடை வச்சிருக்கிறவங்க, மார்பிள் வியாபாரம் செய்பவர்கள், ஷோரூம் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மீடியாவில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. மாலை நேரத்துக்கு அப்புறம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நல்ல நியூஸ் வந்து சேரும். பிரயாணங்கள் பயணங்கள் போது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிரைவிங் பண்ணும் பொழுது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுக்கு பாயசம் நைவேத்தியம் செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மிதுன ராசி என்பர்களே, நன்மையை தரக்கூடிய நாள். நல்ல செய்திகள் வந்து சேரும். மனசுல ஒரு பாசிட்டிவா இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மட்டும் போங்க. அலுவலகத்தில் ஆஃபீஸில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், அதே மாதிரி ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். செஃப்பாக, குக்காக, பார் அட்டெண்டராக, ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் மேனேஜராக, ரிசப்ஷனிஸ்டாக, அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும்.
சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகளிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகரை ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கடகராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய நாள். நான் சாதிக்கணும், அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு மனசில் ஓடும், பண்ணுவீங்க. வேலையில் மட்டும் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. மாணவர்களுக்கு பிளேஸ்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த சில டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். சோஷியல் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்கள், மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்கள், இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள், அவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஜாபை பொறுத்தவரையில் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள், டீச்சராக, லெக்சரராக, ப்ரொஃபஸராக, டீனாக, ஹெச்ஓடியாக, பிரின்சிபலாக இருப்பவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாள். எஜுகேஷன் கன்சல்டன்சி வேலை செய்பவர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக கண்ட்ரோலாக இருக்கும். ஆயில் ஃபுட், ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு நீங்கள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம். சிம்மராசி என்பர்களே, போட்டி பொறாமை நிறைந்த நாள். போட்டி பொறாமை இல்லாமல் வாழ்க்கை இருக்காது, ஆனால் அழவோடு இருக்கணும். சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வரும். பரம்பரை சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு நினைப்பீங்க. அது இல்லாமல் அது திரும்ப ஏதோ ஒரு சிக்கலுக்குள்ள மாட்டிக்கும். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்கள், அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள், ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். பெண்கள் புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. ஆண்கள் நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கன்னிராசி அன்பர்களே, சுறுசுறுப்பான நாள். விஷயத்தை பண்ணணும், எனர்ஜெட்டிக்காக பண்ணணும், சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு மனசில் ஓடும். அதுக்காக ஸ்டெப் எடுப்பீங்க. அதுக்காக உங்களுக்கு பாராட்டுக்கள்லாம் கிடைக்கும். சமூக சேவையில் சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். திருமண மண்டபம், பார்ட்டிகால், மினிகால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கு புது புக்கிங்ஸ் கிடைக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றமும் இறக்கமும் உள்ள நாளாக இருக்கும். இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு லாபம் உண்டு. டெய்லரிங் செய்பவர்கள், அதே மாதிரி டிரைவராக, எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மாணவர்களுக்கு மனசில் இருந்த கவலைகள் குறையும். தமிழிசை கலைஞர்கள், பக்கவாத்திய கலைஞர்கள், கர்நாடக இசை கலைஞர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை பூவால் அர்ச்சனை செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, உயர்வான நாள். நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும், நல்ல சிந்தனை வரும். இந்த விஷயத்த இந்த மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாள். கணவன் மனைவியிடையே இருந்த சில பிரச்சனைகள் குறையும். பிரிந்தவர்கள் ஏதோ ரீசனால் பிரிஞ்சிட்டோம், திரும்ப ஒன்று சேரணும் அப்படின்னு முயற்சி எடுப்பவர்களுக்கு அதில் சம் ப்ரோக்ரஸ் இருக்கும். கடல் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், பிரிண்டிங் சம்பந்தமான பிஸ்னஸ், ஸ்டேஷனரி பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு லாபம் உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் இரவு நேர பிரயாணத்தை தவிர்க்கிறது, இல்லது மாலை நேர பிரயாணத்தை தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது. வண்டியை ஓவர் ஸ்பீடாக ட்ரை பண்ணாதீங்க. சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கு. விவசாயிகளுக்கு இருந்த சில தொல்லைகள் நீங்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டம் தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களை, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தையில் கவனமாக இருங்க.
யாரையும் கோபமாக பேசுகிறாதீங்க. பப்ளிக் பிளேஸில் கொஞ்சம் கரெக்டாக பிஹேவியர் பண்ணுங்கள். வேலையில் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. அரசு ஊழியர்கள், கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஏதாவது விஷயத்தில் மாட்டிக்காதீங்க. நண்பர்கள் வழியால் சில பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். காதலர்களுக்கிடையும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சிலருக்கு வேலையில் திடீர் பொறுப்பு மாற்றம், இடமாற்றம் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு சில சங்கடமான நிகழ்வுகள் நடக்கும். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு சில வாய்ப்புகள் பறிபோகும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல இழுபறி நிலைமை ஏற்படும். பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. சளி, காய்ச்சல் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஷாப்பிங் போவீங்க, பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டோ, யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ்லாம் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும், இல்லைன்னா கஷ்டம். மாணவர்கள் சிலருக்கு திறமை வெளிப்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு, துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. வியாழ பகவானை ராசிதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, சொல்லிலும் செயலிலும் கவனம் தேவையான நாள். வாய் வார்த்தையில கவனமா இருங்க. அதே மாதிரி ஆக்ஷன் பண்ற போதும், ஒரு ஆக்டிவிட்டி பண்ற போதும் ரொம்ப ஓவர் ஸ்பீடா பண்ணாதீங்க. நின்று நிதானமா யோசிச்சு பண்ணீங்கன்னா தான் அதுக்கு சக்சஸ் உங்களுக்கு வந்து சேரும். இல்லைன்னா 10ஓட 11 போயிடும். மாணவர்களை பொறுத்தவரை என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சகோதர வழியில் நன்மை உண்டு. செகண்ட் மேரேஜ், ஒரு தேர்ட் மேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள் சில பேருக்கு சக்சஸை கொடுக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஃபேஷன் டிசைனராக இருக்கிறவங்க, மாடலிங் செய்கிறவங்க, ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மகர ராசி என்பர்களே, சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நாள். சோம்பேறித்தனத்தை விடணும், கான்சன்ட்ரேஷனோட இருங்க. புது முயற்சியில முன்னேற்றம் உண்டு. விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாள். எலக்ட்ரீஷியனா, கார்பெண்டரா, பிளம்பராக இருக்கிறவங்க, டெய்லரிங் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெகக்னிஷனை தரக்கூடிய நாள். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். புனித யாத்திரை போகலாமா அப்படின்னு மனசுல ஓடும். தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை, கண்ட்ரோல் தேவை. பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது புது நட்பு கிடைக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி என்பர்களே, புகழ் பெருமை கிடைக்கும் நாள். குறிப்பா கலைஞர்களுக்கு, சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கெல்லாம் அற்புதமான நாளா இருக்கும். ரெகக்னிஷன் கிடைக்கும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால், கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஐடி ஊழியர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும், கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். பிசினஸை பொறுத்தவரையில் புதுசா ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சம்பந்தமா முயற்சி எடுக்கலாம். உங்க சுய ஜாதகத்தை பாருங்க. மளிகை வியாபாரம், பூ, பழம், காய்கறி வியாபாரம் பண்றவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை பூவால் அர்ச்சனை செய்வது விசேஷம். வியாழ பகவானை ராசிதிபதியாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, வரவும் செலவும் சமமாக உள்ள நாள். 10 ரூபாய் வந்தா 10 ரூபாய் செலவு. சேமிப்பு பற்றிய சிந்தனை வரும். பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும்.
டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சொந்தமாக ஹாஸ்பிட்டல் கிளினிக் கட்டணும்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடும். ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக, சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பிரயாணங்கள் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. நன்றி, வணக்கம்.